ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சமீப காலமாக வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அல்லாதாலே பேசப்படக்கூடிய எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் வந்து இப்போ தான் கரண்ட்டாக ஜனவரி 30 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இவனோட உண்மையான பேர் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டைன். இவன் வந்து பல வேலைகளை வந்து பண்ணியிருக்கான், நிறையா க்ரைமும் பண்ணியிருக்கான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஒரு விஷயம்னா, இவனுக்குன்னு சொந்தமாக ஒரு ஐலாண்ட் இருந்திருக்கு. அந்த ஐலாண்டுக்கு இவனே எப்ஸ்டைன் ஐலாண்டுன்னு பேர் வச்சுருக்கான். ஸோ அந்த ஐலாண்டில் வந்து நிறைய செலிப்ரிட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தனியாக வந்து பார்ட்டியெல்லாம் வச்சு அவங்களால என்னென்ன பொலிட்டிக்கலான பவர்லாம் நடக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துருக்கான். ஸோ இதுக்காகவே நிறையா பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான். அது வந்து சின்ன வயசு பொண்ணுங்க அவங்களெல்லாம் வந்து நரபலி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களே வந்து மாமிசமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிறையா க்ரைம்ஸ் இந்த ஐலாண்டில் தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து துணை போகிற மாதிரி நிறையா நமக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டி, அப்புறம் இந்த சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்க எல்லாருமே கூட இவனுக்கு வந்து துணையாக இருந்திருக்காங்க. ஸோ அது இருக்கிற மாதிரி நிறையா ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பல ப்ரொஃபஸர்லாம் எப்ஸ்டைன் கூட இருந்திருக்காங்க. அப்புறமா நம்ம டொனால்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் இருந்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, இந்த நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். அப்போவே இவனை வந்து ஜெயிலுக்கு வந்து கூட்டின்னு போயிருக்காங்க. அந்த ஜெயிலுக்கு போய் அரசாயம் கூட அப்போ கூட அவன் பொலிட்டிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ஜெயிலில் வந்து இருக்கும்போது பாதி 2 மணி நேரம் மட்டும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி, மற்ற நேரம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கான். இது வந்து அவனுக்கு பலம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து நிறையா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவனே வந்து தற்கொலை பண்ண மாதிரி காட்டப்பட்டிருக்காங்க கேஸில். ஸோ அதோட முடிஞ்சுது. ஆனால் இப்போது பல வருஷம் கழித்து ஏன் இப்போ வந்து அந்த ஃபைலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட நிறையா செலிபிரிட்டிஸ்னால் இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்க கூட இருந்திருக்காங்கன்னு வந்து இப்போ தான் ஒரு நியூஸாக வெளியே வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு நம்ம யாரெல்லாம் ரொம்ப மதித்தோமோ அவங்கெல்லாம் இதில் கேஸில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸு, அவரு கூட இந்த ஃபைல்ஸில் இருக்காராம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் மறக்காமல் பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை இதே மாதிரி நல்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் KVM ரிவ்யூ YT சேனல். ஸோ ஸ்டே டியூன், பை.